ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகே டேஸ் அரசு நிறுவப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, பாமினி அரசு. இப்போ நம்மளுக்கு எக்ஸாமில் எந்த அரசு முதல்ல நிறுவப்பட்டது, அடுத்து நிறுவப்பட்டதுன்னு சொல்லி வரிசைப்படுத்த சொல்லி கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு உருவான அரசு எது? விஜயநகர அரசு. அதுக்கப்புறம் உருவானது தான் பாமினி அரசு. நிதி நிர்வாக செயல்பாடுகளை டேஸ் பூனேவில் மையப்படுத்தினார். நிதி நிர்வாக செயல்பாடுகளை பூனேவில் மையப்படுத்தினவர் யாருன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, பாஜிராவ். அடுத்து, ஆழ்வார்களில் டேஸ் மட்டுமே பெண். ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் யாருன்னா ஆண்டாள். ஆண்டாள் மட்டும்தான் ஆழ்வார்களில் வச்சு பெண். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 12 பேர். அடுத்து, ரவிதாஸ் என்பவரின் சீடர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மீராபாய். இதே மீராபாய் அவர்களோட குரு யாருன்னு கேட்டால் ரவிதாஸ். அடுத்து, குல்கர்னி என்றால் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆவண காப்பாளர். அடுத்து, குவாஜி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தலைமை நீதிபதி. அடுத்து, மீர்பாக்ஷி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இராணுவத்துறை அமைச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வஜீர் அல்லது திவான் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, வக்கீல். அடுத்து, முதலாம் புக்கரின் மகன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குமார கம்பனா. அடுத்து, மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, குமார கம்பனா. இந்த குமார கம்பனா யார்? முதலாம் புக்கரோட மகன். அடுத்து, யார் எழுதிய மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை விளக்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கங்காதேவி. இப்போ மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கங்காதேவி. அந்த நூலை எதை பற்றி கூறப்பட்டிருக்குன்னா விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை விளக்குகிறது. அடுத்து, கங்காதேவி யாருடைய மனைவின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, குமார கம்பனா. அடுத்து, கிழக்கு கர்நாடகம் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடத்தில் தற்போது டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹம்பி. துங்கபத்ரா நதிக்கரையில் விஜயநகரம் இருந்த இடம், அதாவது கிழக்கு கர்நாடகம், எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா இப்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. அடுத்து, டேஸ் ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, யுனெஸ்கோ. யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. அடுத்து, டேஸ் தெலுங்கு இலக்கியத்தில் சிறந்த நூல்? தெலுங்கு இலக்கியத்தில் சிறந்த நூல் எதுனா அமுக்த மால்யதா. அடுத்து, அமுக்த மால்யதா பெரியாழ்வாரின் மகளான யாரை பற்றியதாகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பெரியாழ்வாரோட மகள் யாருன்னா கோதை தேவி. கோதை தேவியோட இன்னொரு பேர் தான் ஆண்டாள். ஸோ இந்த ரெண்டுமே ரைட் ஆன்சர் தான். ஆண்டாள் தான் கோதை தேவி என அழைக்கப்படுகிறார். இப்போது பெரியாழ்வாரின் மகள் யாருன்னா ஆண்டாள் எனப்படுகிற கோதை தேவி. இவங்களை பற்றிய நூல் தான் அமுக்த மால்யதா. இது தெலுங்கு இலக்கியத்தில் சிறந்த நூலாக கருதப்படுது. அப்புறம் பெரியாழ்வாரோட இன்னொரு பேர் என்னன்னா விஷ்ணு சித்தர். இப்போ கொஸ்டினில் விஷ்ணு சித்தரோட மகள் யாருன்னு கேட்டாலும் பெரியாழ்வாரோட மகள் யாருன்னு கேட்டாலும் ஆண்டாள் தான். ஆப்ஷனில் ஆண்டாள் இருந்த ஆன்சர் ஆண்டாள், கோதை தேவின்னு இருந்த ஆன்சர் கோதை தேவி. அடுத்து, கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாகவே சூடிக்கொண்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆண்டாள். ஆல்ரெடி சொன்னால் ஆண்டாளோட இன்னொரு பேர் தான் கோதை தேவி. இதில் 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸாமில் இதில் ஏதோ ஒன்று தான் கேட்பாங்க, 2 ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் யாருன்னா அதுவும் ஆண்டாள் தான். ஏன்னா கடவுள் ரங்கநாதருக்கு சூடுறதுக்கு முன்பாகவே அந்த மாலையை சூடிட்டு கொடுத்தனால சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுகிறார். அடுத்து, பச்சை கலந்த நீலவண்ண கல்லானது விலையுயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லாகும். பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்லால் ஆன அரியணையும் ஒன்றுமென டேஸ் தன்னுடைய ஷாநாமா நூலில் கூறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிர்தௌசி. இப்போ ஷாநாமா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பிர்தௌசி. இந்த ஷாநாமாங்கிற நூல் எதை பற்றி கூறுதுன்னா பச்சை கலந்த நீலவண்ண கல்லானது விலையுயர்ந்த அணிகளில் பயன்படுத்தப்படும் கல்லாகும். இந்த கல் பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த நூல் கூறுகிறது. அடுத்து,
கோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பால ஹிசார். அடுத்து லால் குயிலா என்றால் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி செங்கோட்டை. லால் குயிலா என அழைக்கப்படுவது எது? செங்கோட்டை. அடுத்து செங்கோட்டை டேஸில் ஷாஜஹானால் தனது தலைநகர் ஷாஜஹானாபாத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1639. இப்போ செங்கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டுச்சுன்னா 1639ஆம் ஆண்டு. யாரால் கட்டப்பட்டுச்சுன்னா ஷாஜஹானால். எங்கு கட்டப்பட்டது? ஷாஜஹானாபாத்தில் கட்டப்பட்டது. செங்கோட்டையோட இன்னொரு பேர் தான் லால் குயிலா. அடுத்து முதலாம் பானிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1526. அடுத்து சத்ர என்றால் குடை, பதி என்றால் தலைவன் அல்லது பிரபு என்னும் டேஸ் சொல் அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையானது? ஆன்சர் ஆப்ஷன் பி சமஸ்கிருதம். பந்த் பிரதான் அல்லது பேஷ்வா என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி நீதிபதி. ஆன்சர் ஆப்ஷன் டி பிரதம அமைச்சர். அடுத்து அமத்தியா அல்லது மஜும்தார் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நிதி அமைச்சர். மஜும்தார் என அழைக்கப்படுபவர் யார்? நிதி அமைச்சர். அடுத்து சுர்நாவிஸ் அல்லது சச்சீவ் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ செயலர். அடுத்து வாக்கிய நாவிஸ் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ உள்துறை அமைச்சர். அடுத்து சர்ஹி நௌபத் அல்லது சேனாபதி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலைமை நீதிபதி. அடுத்து சுமந்த் அல்லது துபீர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெளியுறவு அமைச்சர். அடுத்து நியாயதீஷ் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தலைமை நீதிபதி. அடுத்து பண்டிட் ராவ் என அழைக்கப்படுபவர் தலைமை அர்ச்சகர். அடுத்து சம்பாஜியின் குடும்ப அர்ச்சகர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கவி கைலாஷ். 6லேருந்து 12 வரைக்கும் நியூ சிலபஸ்லேருந்து வரி எடுக்கப்பட்ட ஹிஸ்ட்ரி நோட்ஸ் இருக்குது. மொத்தம் இதில் 10,000க்கும் மேற்பட்ட கொஷின் லைன் பை லைன் வரி எடுத்திருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் 4 குரூப் 2 போலீஸில் பிசி அப்புறம் எஸ்ஐக்கு இது யூஸ் ஆகும். இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹிஸ்ட்ரி பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.